சோஷியல் மீடியால ஃபேமஸா இருக்கக்கூடிய பிளாக்கி ஸ்டார்னு அழைக்கப்படுற சுரேஷ் குமரனோட செயலாளர் டைரக்டர் டி ராஜேந்தர் அவர்கள் கண்கலங்கி அழுதுருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஜீ தமிழ்ல ரீசெண்ட் டேஸ்ல ரொம்பவும் ஃபேமஸா இருந்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஷோ தான் சிங்கிள் பசங்க. கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த ஷோ இப்ப தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு ஒரு வகையில முக்கியமான காரணமா இருக்கக்கூடியவங்க யாருன்னா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, ராவணன் மற்றும் பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் போன்ற ஆட்கள் தான். இந்த ஷோவை விஜய் மணிமேகலை தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு வராங்க. மேலும் டிஆர், ஆலியா மானசா, கனிகா போன்றவங்களாம் ஜட்ஜா இருந்துகிட்டு வராங்க. இந்த ஷோல டான்ஸ், ஆக்டிங் மற்றும் பர்ஃபார்மன்ஸ்னு இப்படி பலவிதமான திறமைகளை வெளிப்படுத்த வச்சுக்கிட்டு வராங்க. இது கூடவே பேரிங் ரவுண்டு நானும் ஹீரோ தான் பள்ளிக்கூடம் போகலாமான்னு இப்படி வார வாரம் பலவிதமான ரவுண்ட்ஸையும் இந்த ஷோல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடியன்ஸை கவர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இந்த வாரம் தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லி ஒரு ரவுண்ட் வச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் தமிழ் படங்களோட சில பீக்கான சீன்ஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஸோ பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் மன்மதன் படத்துல வரக்கூடிய பீக்கான ஓப்பனிங் சீனை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட சிம்பு மாதிரி நடிச்சு காட்டி தெறிக்க விட்டுருக்காரு. இதை பார்த்த ஜட்ஜா இருக்கக்கூடிய டிஆர் அவர்கள், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, வீல் சேர்ல வந்து நடிச்ச பாடுறா, உன் ஸ்கோர் எங்கேயோடா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் உனக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுப்பாங்கன்னு கண் கலங்கி பேசியிருக்காரு. மேலும் பலரும் இதை பார்த்துட்டு பிளாக்கி ஸ்டார் சுரேஷை பாராட்டிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த பர்ஃபார்மன்ஸோட ப்ரோமோ மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. இதோட ஃபுல் எபிசோடு இன்னைக்கு சாயங்காலம் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ பார்த்துட்டு பிளாக்கி ஸ்டார் சுரேஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க.